அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் காண இருப்பது 24வது பாடல். ரொம்பவும் புகழ்பெற்ற பாடல். அதில் மணியே என்று முடித்தார். இங்கு மணியே என்று தொடங்குகிறது. மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. மிகவும் புகழ்பெற்ற பாடல். எளிமையான வார்த்தைகளை கொண்டு பெரிய தத்துவத்தை விளக்கும் ஒரு பாடல். மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. மணியே, சிவப்பான மேனி அழகால் மணி. மணியின் ஒளி, நவரத்னங்களை தன்னுள் குவித்து வைத்துள்ளார். நவரத்னங்கிறது சூரிய சந்திர மண்டலம் உட்பட அவற்றிலிருந்து வரும் ஒளியாக உள்ளவள், தாயாக உள்ளவள். அந்த ஒளிக்கு ஒளிரும் மணி புனைந்த அணியே, அவற்றை தான் அணிந்து அதன் மூலமாக வெளிச்சத்தை தருகிறாள். அணியும் அணிக்கு அழகே. அந்த அணியினால் இவளுக்கு பெருமை இல்லை. இவள் அணிந்து கொள்வதால் அந்த ஆபரணங்களுக்கு, அந்த அணியும் அணிகளுக்கு பெருமை. எனவே மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்களுக்கு பிணியே. நீண்ட காலமாக இருப்பது பிணி. நீண்ட காலமாக என்றால் பிறவி பெருங்கடல் என்று பொருள். பிணி என்பது நமக்கு வரும் தலைவலி, உடல் நலக்குறைவு, வியாதிகள் என்று பொருள் அல்ல. பிறவி பிணி. அதற்கு நீண்ட காலமாக எத்தனையோ பிறவி பிறந்திழைத்தேன் என்று பாடுவார் மாணிக்க வாசகர். தொடர்ந்து வருவது பிணி, பிறவி பிணி. அணுகாதவர்க்கு பிணியே. நீங்கள் அவளை அணுகவில்லை என்றால், வழிபடவில்லை என்று கூட சொல்லவில்லை, அணுக வேண்டும். மனதால் கூட அணுகலாம். உடலால் தான் அணுக வேண்டும் என்று இல்லை, மனதால் கூட அணுகலாம். அப்படி மனதாலோ உடலாலோ அணுகாதவர்களுக்கு தொடர்ந்து பிறவி பிணி வாய்க்கும். பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து என்று திருக்குறளில் குறள் வருகிறது. அது அபிராமிக்கு ஏற்றதாக உள்ளது. அமரர் பெருவிருந்தே. விருந்து என்பது விருது என்று பொருள் கொள்ளலாம், புதுமை என்று பொருள் கொள்ளலாம். அமரர் பெருவிருந்தே, அமரர்களுக்கு மீண்டும் மீண்டும் கேட்பதை அளிப்பவள். பணியேன் ஒருவரை என் பத்மபாதம் பணிந்த பின்னே. தாமரை புரையும் காமர சேவடி என்று முருகனை புகழ்ந்து பாடுவதை பத்மபாதம், தாமரை திருவடியை கொண்டவள். ஒரு முறை உன்னை வணங்கிவிட்டால் இனி வேறு யாரையும் வணங்க மாட்டேன். உனக்கு நிகராக என் மீது அன்பு செலுத்துபவர்கள், என்னை பார்த்து கொள்பவர்கள், என்மேல் பரிவு காட்டுவர்கள் யாரும் இல்லை அம்மா. எனவே நான் ஏன் பிற சமயம் நாட வேண்டும் என்று போன பாட்டில் கூறினார். அதனுடைய விளக்கத்தை பின்னாடி தருகிறார். மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. ஆண்டவன் அருள்.